வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வைரலாக போயிட்டுருக்கு மில்க் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதை பர்ஃபெக்டாக பண்ணுறது ஒரு சேலஞ்சாகவே இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அரை கப் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப ஆறி இருக்கவும் வேண்டாம். அப்போ தான் சர்க்கரை நல்லா கரையும். இதோட 3 டீஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்திங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் பவுடர் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சர்க்கரையை டைரெக்டாக சேர்க்குறாங்க. அந்த மாதிரி சேர்க்காம இது மாதிரி பண்ணும்போது நல்லா பால்கோவா மாதிரி டேஸ்ட் வந்தது. அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி தவா எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. ஸோ அதனால் நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அடுத்து 2 ஸ்லைஸ் ஸ்வீட் ப்ரெட் எடுத்துக்கலாம். இதை ஒன்றா சேர்த்து இந்த பட்டரில் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது ஈவனாக நல்லா டோஸ்ட் ஆகணும். இன்னொரு சைடும் இதை திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக அதே சமயம் கருகாமல் வரணும் அப்படின்னா பட்டர் நல்லா சேர்த்திங்கன்னா தான் அது கருகாமல் இருக்கும். இப்போது 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாலை அப்படியே இதில் ஊற்றி ட்ரென்ச் பண்ணிடலாம். எல்லா சைடும் நல்லா நனையணும், அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பாலில் ஆல்ரெடி நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். அது என்ன ஆகும்னா அப்படியே இதில் சுண்டி பால்கோவா மாதிரி நல்லா திக்காகி ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும். அது அப்படியே அந்த நனைஞ்ச சாஃப்டான ப்ரெட்டோடு சாப்பிடும் போது செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது அப்படியே பொறுமையாக நம்ம குக் பண்ணோம். இந்த பால் இப்போ பொங்கி பொங்கி வருதில்ல, அது அப்படியே அடங்கி பால்கோவா மாதிரி மாறும் பாருங்கள். இந்த டைமில் வற்றும் போது கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த பட்டரும் பாலும் சேரும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி இதை போட்டுக்கலாம். இப்போ இதை இன்னொரு சைடு டர்ன் பண்ணிக்கிறேன். நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள். நம்ம பட்டர் நிறையா சேர்த்துருக்கனால கண்டிப்பாக இது பர்ன் ஆகாது. இது நல்லா ரோஸ்டாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சைட்ஸ் எல்லாம் அப்படியே பால்கோவா மாதிரி இருக்குது பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என்னடா வைரலான ரெசிபி போய்கிட்டே இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு நான் என்னோடய ஸ்டைலில் நான் இதை பண்ணேன். ஸோ இது மாதிரி சுகரை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தவாவில் ஒட்டாமல் வருது. ஸோ ஈவனாக இது குக் ஆகி ஸ்வீட்னஸ் அப்படியே பரவலாக இருந்துச்சு ஒரே மாதிரி. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக நான் ஹனி சேர்த்துக்கிறேன். இதை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்ட்டு. நம்மளோட மில்க் டோஸ்ட் இப்போ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன்று சாப்பிட்டுட்டு சத்தியத்துக்கு நிறுத்தவே முடியல, அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.